அந்த ஆக்கிரமிப்பு கட்டி. ஏன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் சாதாரணமாக கட்டிட்டு கமர்ஷியலாக ரன் பண்ணுறாங்க எல்லாருமே. ஒரு 5-6 கான்செப்ட் இருக்குது, எல்லாமே கமர்ஷியல் டேக்ஸ் கட்டுறது கிடையாது. எல்லாருமே சாதாரண ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறாங்க. கான்செப்ட் மட்டும் ஒரு நாளைக்கு 1000 மாதத்துக்கு 1500 ரூபா, 20 கார் 30 கார் நிற்கும். எல்லாருமே இப்படி லேண்டு ப்ராப்பர்ட்டி சாதாரண லேண்ட் ப்ராப்பர்ட்டி போட்டு வந்துட்டு சரிங்க, அவங்க செக் பண்ண வர சொல்கிறேன். ஆமாம், நான் இப்போ சிறுவண்ணை மக்கள் அதிகமாக வசிக்கிற 14 வருஷம் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன். சரியா, அது சீக்கிரம் பார்த்து இடைஞ்சலுக்கு வந்து சாலை திறந்து ஒரு வீடை இடிச்சிட்டு வர வீடு வராது சார். தகரமாக ஷீட்டு போட்டு இப்படி அடைச்சடிச்சு ஆக்கிரமிச்சு வீட்டு பக்கத்தில் கார் விட்டுருக்காரு. பார்க்க சொல்கிறேன். சரி, நன்றி. ஃபிதேலிஸ், தூத்துக்குடி மாவட்ட பாஜக சிறுபான்மை மாவட்ட செயலாளர். இப்போ வந்து தூத்துக்குடி கிழக்கு மண்டல மாநகராட்சி வந்திருக்கு. அதாவது தூத்துக்குடி 47 வார்டு உட்பட்ட ரோஜ் காலனி பகுதியில் நிறையா வந்து பொது இடங்களை வந்து ஆக்கிரமிச்சு கார் பார்க்கிங், மீன் கம்பெனி இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஏற்கனவே பூங்கா அமைய வேண்டிய ஒரு இடத்த வந்து அவங்க ஆக்கிரமிச்சு தனி நபர் வந்து ஆக்கிரமிச்சு அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால தூத்துக்குடி மாநகராட்சிகிட்ட வந்து இன்றைக்கி அந்த லே அவுட் எல்லாம் கொடுத்துருக்கோம். அந்த டவுன் சர்வே மேப்பிங் எல்லாமே கையில் கொடுத்து இந்த ரோஜ் காலனி பகுதியில் மக்களுக்காண்டி ஒரு பொழுதுபோக்கு சிறுவர் பூங்கா நீங்கள் அமைச்சு கொடுக்கணும். அதில் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு சாலை 2ஆம் நம்பர் டு 6ஆம் நம்பர் தெரு வரையும் ஒரு சாலையை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு முள்செடி வளர்ந்ததுக்கு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் தகரத்தை வச்சு அடைச்சிருக்காங்க. அந்த சாலை திறந்து விடும் 4 தெரு மக்களும் அதில் பாதுகாப்பாக பயணம் பண்ணுறதுக்கு அந்த சாலையை மீட்டெடுக்கணுங்கிற மாதிரி தூத்துக்குடி மாநகராட்சி ஆணையர் மற்றும் மாநகராட்சி மேயர் தான் இன்னைக்கு மனு கொடுக்க வந்திருக்கு சார். என்ன சொன்னாங்க கொடுத்ததுக்கு? அவங்க வந்து மாநகராட்சி ஆணையர் வந்து மேயர் வந்து உடனே அந்த இடத்த போய் நான் பார்க்க சொல்கிறேன், பார்த்து அதை நான் என்னென்னு அளவீடு பண்ணி சரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காப்புல.